திரு ஐயநாதன் எப்படி பார்க்குறீங்க? மதிவனன் சார், நான் உங்கள்கிட்ட வரேன், மற்ற 2 பேருடைய கருத்தை கேட்டு உங்கள்கிட்ட வரேன். எஸ் திரு ஐயநாதன். ஆமாம், பாஜகவை பொறுத்த வரைக்கும் விஜய் வந்துட்டு தனியாக போட்டியிட அனுமதிச்சோம்னா அவர் வந்துட்டு கேம் ஸ்பாயிலராக இருப்பார். எனவே அவர் அட்டாக் பண்ணாதீங்க, அவர் நம்ம சைடு கூட்டு வர்றதா நம்மளுக்கான அட்வான்டேஜ் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கான அழுத்தத்தை அவங்க கொடுக்குறாங்க. அந்த அழுத்தம் எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம வந்துட்டு அழுத்தம் கொடுக்கப்படுதுன்னு. ஆமாம், நிச்சயமா அந்த அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. அதில் ஒன்று 20 என்ன அடிப்படையில் அதை முன்வைக்கிறீங்க? இப்போ வந்து கரூர் இருக்குது, அந்த கரூர் அந்த சம்பவத்தில் வந்துட்டு இன்னும் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணப்படலை. வழக்குக்கு சம்மன் கொடுக்கப்பட்டிருக்கு. 15ஆம் தேதி அவர் டெல்லிக்கு போறாரு. அது வழக்கமான நடைமுறை தானே, அடுத்தடுத்த கட்ட நடைமுறை தான். எல்லாமே இந்தியாவில் நடைமுறை தான். ஒரு இடி விசாரிக்கிறது அப்படின்றதெல்லாம் கூட நடைமுறை தான். ஆனால் எப்படிலாம் நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும்ல. இதை வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு. இப்போ விஜய் வந்துட்டு சார்ஜ் ஷீட்டில் சேர்க்கறதோ சேர்க்காதோ சிபிஐ கிட்ட தான் இருக்குது. அவரை ஒரு குற்றவாளியாக சேர்க்கலாம், இல்லை அவர் ஒரு சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சேர்த்துட்டு அப்படியே விட்டுடலாம். எப்படி பார்த்தாலும் அது சிபிஐனுடைய கண்ணோட்டத்தை பொறுத்து தான் இருக்குது. அப்போது இது ஒரு அழுத்தம் தானே. அப்போ விஜய் உள்ளே வைக்கிறதா எங்கே வெளியில் இது பண்ணுறதா சார்ஜ் ஷீட்டில் அப்படின்றது ஒன்று. 2வது விஷயம் வந்துட்டு விஜயனுடைய கட்சிக்குள்ளேயே வந்துட்டு இந்த கருத்து கேட்பு நடத்தப்பட்டு இருக்கிறதுக்கு முன்னாடி அவர் ஒரு செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தை கூட்டி அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கூட்டணி தொடர்பான முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தை அவர் தலைவருக்கு கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் போட்டு அப்பயே வாங்கிடுறாங்க. ஆமாம், அதுக்கு வந்துட்டு எந்த விதமான வாய்ப்பும் அவசியமும் அந்த அன்னைக்கு இல்லை. ஆனால் அவர் வாங்கிட்டாரு. ஸோ 2. 3வது விஷயம் என்னன்னா, அமித்ஷாவுக்கும் சரி எடப்பாடி பழனிசாமி 2 பேருக்குமே என்ன அப்படின்னம்னா, தங்களுடைய கூட்டணி பாஜக அதிமுக அப்படின்றது மட்டுமே ஒரு பலம் வாய்ந்த சக்தியை திமுக கூட்டணி எதிர்கொள்ள முடியாது. எனவே இன்னொரு சக்தி வேணும். அது வந்துச்சு அப்படின்னம்னா வந்துட்டு இது ஒரு மெகா கூட்டணி அப்படின்றது வந்துட்டு நிறைவாயிடும் அப்படின்றது. விஜய்க்கு இதில் என்ன சங்கடம் அப்படின்னம்னா, பாஜகவை எதிர்த்து ஒரு கொள்கை பிரகடனம்லாம் செஞ்சுவிட்டு, கொள்கை எதிரின்னு பிரகடனம் செஞ்சுட்டு இன்னைக்கு போயிட்டு எப்படி அந்த கூட்டணியில் சேர்றது அப்படின்ற ஒரு இடம் தான் அவருக்கு இருக்கு. ஆனால் அதிலிருந்து கூட அவங்க வந்துட்டு எஸ்கேப் ஆகிறதுக்கு இன்னொரு வழி இருக்குது. தமிழ்நாட்டை காக்க வேண்டும், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிடி இருந்து தமிழ்நாட்டை மீட்க வேண்டும் அப்படின்னு ஒரு முழக்கத்தை வச்சுட்டு எல்லாரும் ஒன்றா சேர்த்துக்கலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய முதல் முன்னுரிமை அதுக்கு தான் நம்ம தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மாறிக்கலாம். ஸோ எல்லா விதமான பாசிபிலிட்டியோட தான் வந்துட்டு. ஆனால் முதலமைச்சர் விஜய் அப்படின்னு தானே அவருக்கான ஆதரவாளர்கள் அல்லது அவருடைய ரசிகர்கள் எல்லாமே அவரை முன்னிறுத்தி நிற்பாங்க. இப்போ சமீப காலத்தில் எல்லாம் பேசுறது இல்லையா அவங்க, எங்களை நாடி வந்தீங்க அப்படின்னம்னா இவர் முதலமைச்சரை ஏற்றுட்டு வாங்கன்னு சொன்னாங்க. யாரும் இல்லை. ஓகே, ஆமாம். அதாவது டிடிவி தினகரன் தான் விஜயை பற்றி 2வது இடத்துக்கு வருவார் அப்படின்லாம் சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாரு. அவருக்கு ஒரு தலைமை தாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொன்னார். ஒரு கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய ஒரு இதுவும் இருக்குன்னு சொல்லி டிடிவி தினகரன் முன்னாடி சொன்னார். ஆனால் அவர் வந்துட்டு பாஜக இழுத்துருச்சுல்ல. மெயினாக இழுத்ததுக்கான காரணம் என்ன, விஜய் பலப்படக்கூடாது அப்படின்றதுனால. ஏன்னா ஈ வில் பி எ கேம் ஸ்பாயிலர். அப்போ இந்த இடம் தான் ரொம்ப முக்கியமானது. விஜய் கிட்ட இருக்கிற ஓட்டை வச்சுக்கிட்டு விஜய் தனது அரசியலை ஒருவேளை கணிசமான வாக்குகளை பெற்று தனது அரசியலை தக்க வைத்துக் கொண்டால் அது எதிர்காலத்தில் பிஜேபி அதிமுக 2த்துக்கும் ஒரு நெருடல் ஆயிடும். ஸோ அவரை வெளியில விடுறது அப்படின்றது ஒரு விடயம். இதுல ஒரு கேள்வி இருக்கு சார். இப்போ உங்களை போன்றவர்களுடைய விமர்சனமாக விஜய் குறித்து வைக்க போதெல்லாம் சிறுபான்மை வாக்குகளை பிரிப்பதற்காக அவர் வந்து இங்கே களமிறக்க விடப்பட்டிருக்கிறார் அப்படின்லாம் சொல்லி நிறைய விமர்சனங்கள் முன் வச்சாங்க. இப்போ அப்படின்னா அது அடிபட்டுறதுல பாஜக அவரை அழைக்கிறது அப்படின்னா அந்த சிறுபான்மையினர் வாக்குகள்லாம் அப்போ அங்கே இருக்கட்டும்னு நினைக்கிறாங்களா? இந்த லாஜிக் புரியலையா? அந்த பொறுத்த வரைக்கும் விஜய் இது வந்துட்டு ஒரு கொள்கை அரசியல் கிடையாது, ஒரு எஜெண்டா. திமுகவை டிஸ்கிரெடிட் பண்ணணும், அவ்வளவுதான். அவங்க ஆட்கள் என்கிட்ட பேசும்போது சொன்னாங்க, டிசிஎம் தலித் கிறிஸ்டியன் முஸ்லீம்ஸ் அவங்கள வந்துட்டு எதிர்பக்கத்துக்கு இழுத்துட்டோம். நல்ல கவனிங்க, எதிர்பக்கத்துக்கு இழுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா திமுக அவுட்டு அப்படிதான் சொன்னாங்க. ஆனால் அந்த முயற்சியில் அவங்க ஒன்றும் ஜெயிக்கலையே, முடியலையே. காரணம் என்ன அப்படின்னீங்கன்னா, இந்த தலித்தோ கிறிஸ்டியன்ஸோ முஸ்லீம்ஸோ வந்துட்டு தங்களுடைய அரசியல் தொடர்பாக தீர்மானிக்கக்கூடிய ஒரு சிந்தனை வல்லமை உள்ள ஒரு செக்மெண்ட்டாக தான் தமிழ்நாட்டில் இருக்கு. அவங்க சும்மா இவர் இப்படி வந்துட்டாரு, இவரோட நம்ம போயிடுவோம் அப்படின்னு இவர்கிட்ட போயிட்டு அவங்களுடைய உரிமையை காப்பாற்றிக்கிறதுக்கு விஜய் கிட்ட எந்த பலமும் அரசியல் ரீதியாக கிடையாது. அப்போ அவங்க அசையறதுக்கான வாய்ப்பு அப்படின்றதெல்லாம் எதுவும் கிடையாது. ஸோ அந்த இடத்துல விஜய் முடிஞ்சிருச்சு. அதனால அவரது ஒன்னே ஒன்று என்ன அப்படின்னம்னா, திமுகவின் மீது ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தணும், அவநம்பிக்கையை ஏற்படுத்தணும். அந்த அடிப்படையில் தான் அவருடைய முயற்சி எல்லாம் போயிட்டு இருக்குது. பாஜக அவர் கம்ப்ளீட்டாக தொடல, அப்படியே விட்டுவிட்டாரு. அப்போ நாளைக்கு இதை சொல்றாருல, சட்டமன்றத்துக்கு தான் தேர்தல், இப்போ யாரை எதிர்க்கணுமோ அவங்களை எதிர்க்கிறோம் அப்படிங்கிறத பேசும்போது எந்த ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறதோ அதே ஒன்றிய அரசு தான் இந்த மாநிலத்தையும் வஞ்சிக்கிறதுன்னு பேசினார்ல. அவர் ஏன் பேசினாரு? மோடிஜி ஓய் அலர்ஜி அப்படின்னு ஏன் பேசினாரு? அப்போ இதெல்லாம் சும்மா அப்பப்போ ஒரு நுணுத்தை எடுத்து போட்டு போறாரு ஒழிய உண்மை இவ்வளவுதான்.
ஆன்டி டிஎம்கே. இல்லை சார், நேர்காணல் வரைக்கும் நடத்திட்டார்ல, கிட்டத்தட்ட 60 தொகுதிக்கு நேர்காணல் நடத்தினாரு. அப்போ அவர் வந்து தன்னுடைய நிலைப்பாட்டில் போயிட்டு இருக்காரு அப்படின்னு இருக்காதா? இப்போ அதில் பாஜக விருப்பம் இருக்கலாம், அல்லது நீங்க சொல்ற மாதிரி நீங்க ஒரு விமர்சனம் வைக்கிறீங்க, அழுத்துறாங்கன்றீங்க, அழுத்தம் கொடுக்குறாங்கன்றீங்க. என்ன இருந்தாலும் முடிவை தாவேகா திரு விஜய் தானே எடுக்கணும். அவங்க எடுத்ததா தெரியலங்கிறது தானே இன்னைக்கு வரைக்கும். அப்போ இந்த அழுத்தம் அப்படின்னாலே அப்போ அவர் ஒத்துக்கலங்கிற மாதிரி இன்னொரு பொருள் வராதா? அதான் அப்படி ஒரு பொருளை நீங்கள் வச்சுக்கலாம். பட் இன்னும் அந்த முடியலன்ற அந்த ஃபேஸ் இன்னும் முடியலன்ற அவர் முடிவெடுத்து அவர் அந்த கூட்டணிக்கு போகிறத பற்றி அவர் இன்னும் ஒரு முடிவு எடுக்கலைன்ற. ஆனால் ஒரு விடையும் அது ஒரு பாசிபிலிட்டியை நான் ஓப்பன் பண்ணுறேன். அது என்னன்னா ஆன்டி டிஎம்கே அப்படின்ற ஒரு ஸ்டாண்டில் இவங்க இந்த கூட்டணிக்குள்ள போய் சேர்ந்துக்கலாம். ஓகே, திமுகவிடம் வந்து தமிழ்நாட்டை காக்க வேண்டும், ஸ்டாலின் கரத்திலிருந்து தமிழ்நாட்டை காக்க வேண்டும். இப்ப நேற்று நடந்ததெல்லாம் ஒரே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, எங்க பார்த்தாலும் முனையில மோடியை வந்துட்டு மக்களவை தேர்தலில் சொன்னதுதான் இப்ப இவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அடுத்தந்தமா. அப்போ அந்த இடம் தான் வச்சுக்கிட்டு இவங்க வந்துட்டு தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட தங்களுடைய ஸ்டாண்ட் நிலை மாற்றத்திற்கான ஒரு நியாயத்தை வந்துட்டு இவங்க கண்டுபிடிச்சு சொல்லுவாங்கன்றாங்க. ஓகே, பேசலாம். முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். திரு மதிவாணன் அவர்கிட்ட கேட்டு வந்துடுறேன். நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? தொடர்ச்சியா விஜய் அவர்களுடைய அரசியலை கூர்மையா பார்த்துட்டு இருக்கிறீங்க, உங்க பார்வை என்ன இதுல? மிஸ்டர் சியாமா அவர்களுடைய கருத்தோடு 75% ஒத்து போறாங்க. ஏன்னா உறுதி செய்யப்படாத ஒரு தகவலை வைத்துக்கொண்டு கட்டமைக்கின்ற உள்நோக்கத்தோடு ஒரு செய்தியை வைத்துக்கொண்டு நாம் பேசுவது பொது வெளியில அவ்வளவு சரியா இருக்காது. ஏன்னா சம்பந்தப்பட்ட 2 கட்சிகளுமே மோரார்லெஸ் அபிஷியலா சொல்லிட்டாங்க. அதிமுகவும் நாங்க எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தலைன்னு சொல்லிட்டாங்க தாவேகாவும் அதை தெளிவுபடுத்திட்டாங்க. 2வது என்ன பார்த்தீங்கன்னா, நேற்றைய தினம் அந்த ஆர்ப்பாட்ட நிகழ்ச்சிக்கு பிறகு போத் மிஸ்டர் செங்கோட்டையன் அண்ட் ஆதவ் அர்ஜுனா வெரி கேட்டகரிக்கலி தே டோல்டு 234 தொகுதிகளிலும் நாங்கள் தனித்து தான் போட்டியிட போகிறோம், மக்களோடு கூட்டணி அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாங்க. இன்னைக்கு நீங்க சொல்ற கருத்து ஏற்கக்கூடிய சார். இன்னைக்கு நடந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்துல கூட்டணி குறித்த கருத்து கேட்கிறார்கள் அப்படிங்கறது. அதுக்கு வரேன் நான் அதுக்கு தான் வரேன். அதாவது 2-3 விஷயம் சொல்லிட்டு நான் அதுக்கு பதில் சொல்லலாம் தான் நினைச்சேன். அதாவது பாத்தீங்கன்னா 10ஆம் தேதி மார்ச் மாசம் சிபிஐ என்கொயரி கூப்பிட்டா கூட போகமாட்டேன்னு சொல்லிட்டு நேர்காணல் நடத்தி நமக்கு கிடைச்ச தகவல் 50-60 வேட்பாளர்களை அவர் இறுதி செய்து அவர்கள் கிட்ட நேரடியாக நீங்க போய் களத்துல இன்னிலிருந்து போய் வேலை செய்ய ஆரம்பிச்சிருங்க, அபிஷியலா நான் அனௌன்ஸ் பண்ணும்போது அது வெளியே வரட்டும், யூ ஸ்டார்ட் டூயிங் எலெக்ஷன் ஒர்க்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாருங்க 50 to 60 பேர்கிட்ட. அது இல்லாம இன்னைக்கு ஆதவ் அர்ஜுனா, செங்கோட்டையன் எல்லாருமே சொல்றாங்க 234 தொகுதியிலும் நாங்க நிக்க போறோம். அவருடைய கோட்பாடு கொள்கை என்பது இன்னி வரைக்கும் வரலைங்க. 3 வருஷமா நம்ம பார்த்துட்டோங்க. விக்கிரவாண்டியில் அவர் சொன்னதுக்கு அப்புறம் நாட் an inch அவர் டீவியேட் ஆகலைங்க. எவ்வளவு அழுத்தம் இருக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அவருக்கு பர்சனல் லாஸ், அவர் பட ப்ரொடியூசர் உங்களுக்கு கூட சொல்லக்கூடிய புள்ளியில இருந்தே தான் சொல்றேன் சார். அதாவது இப்ப முன்முடிவுகளுக்கு நாமளும் வரல. திரு விஜய் என்ன முடிவு எடுக்க போறாங்க நீங்க வந்துட்டீங்க, நான் சொல்ல இல்ல. அதுல ஒரே ஒரு புள்ளி என்னன்னா, பேசிட்டு இருக்கீங்க. திரு அருண்ராஜ் அவர்கள் சில தினங்களுக்கு முன்னாடி சொன்னாரு பாஜகவிடமிருந்து அழுத்தங்களை எதிர்கொள்கிறோம்னு சொன்னாரு. அப்ப அந்த புள்ளியும் சேர்த்து தானே யோசிக்க வேண்டியிருக்கு. ஏதோ ஒரு வகையில அவரை அழைப்பதற்கோ கூட்டணிக்கு இணைப்பதற்கோ விருப்பங்கள் தெரிவிக்கப்படுகின்றன அப்படின்னு அதை பார்க்க வேண்டியிருக்கான்னு கேட்கிறேன். கேக்குதா மதிவாணன் சார்? ஓகே, இணைப்பு ஃப்ரீஸ் ஆயிருக்கு, நம்ம தொடர்ச்சியாக பேசலாம். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க திரு கோட்டீஸ்வரன்? சார், அதாவது அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பரும் இல்லை, இதுதான் உண்மை. 4 நாளைக்கு முன்னாடி வைகோ அவர்கள் போய் ஒரு 4 சீட்டு வாங்கி கொண்டு கையெழுத்து போட்டு வந்தார். ஒரு காலத்தில் மதிமுக என்பது திமுக எதிர்ப்பு. அதே மாதிரி காங்கிரஸ் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியும் எதிர்ப்பில் இருக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சியும் திமுக நிறைவு பண்ணிட்டு வந்துடலாம். கிடைச்சிருச்சு. மதிவாணன், நீங்கள் தொடர்ந்து பேசலாம். அருண்ராஜ் அவர்களுடைய கமெண்ட்டை பத்தி சொல்லியிருந்தேன் சில தினங்களுக்கு முன்னாடி. அதாவது அருண்ராஜ் சொல்லிதான் விஜய்க்கு அவர்களுக்கு அழுத்தம் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரிய வேண்டிய அவசியம் எல்லாருக்குமே தெரியும்.